निर्गम का किताब 20वां अध्याय யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் उसका 4था वचन पढ़ेंगे. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். कोई भी मूर्ति नहीं बनाना. எந்த சிலையும் பண்ணக்கூடாது. जो समुद्र के अंदर है उसका भी नहीं. கடல்ல இருக்கிறதையும் பண்ணக்கூடாது. समुद्र के अंदर जो भी जंतु है उसका भी मूर्ति नहीं बनाने का. கடல்ல இருக்கிற அந்த பிராணிகள் கூடிய சிலையை பண்ணக்கூடாது. तो इसका मतलब यह है, இதுக்கு அர்த்தம் என்னது? पहले उसके पहले அதுக்கு முன்பாக लोग जल के अंदर जो प्राणियां हैं उसका मूर्ति बनाते थे. கடலுக்குள்ள இருக்கிற ஜந்துகளுடைய விக்கிரகத்தை பண்ணாங்க. और उसको नमन करते थे. அதை ஆராதிச்சு கொண்டிருந்தாங்க. इसलिए प्रभु ने कहा, அதுக்காகவே தேவன் சொன்னார், आप लोग उसका मूर्ति नहीं बनाना. நீங்க அதோடைய சிலையை பண்ணக்கூடாது. समुद्र के अंदर जो मूर्तियां हैं उसको, जो चीजें हैं उसका मूर्ति नहीं बनाने का. கடல் கடியில இருக்கிற காரியங்களுக்குரிய சிலையை பண்ணக்கூடாது. लेकिन उन लोग वही करते हैं जो नहीं करना चाहिए. ஆனா எது செய்யக்கூடாதோ அதை தான் செய்றாங்க. एक बार ஒரு தடவை आपको याद होगा, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், जब करार का पेटी को फिलिस्तीन लोग ने लेके गया உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் கொண்டு போகும்போது और उसको लेके जाकर कहां पर रखा? அதை கொண்டு போய் எங்க வைத்தார்கள்? दागोन का मंदिर के अंदर रखा. தாகோனின் கோயிலை வைத்திருந்தார். कौन सा मंदिर में रखा गया? எந்த கோயில் அது? दागोन का मंदिर. அது தாகோனுடைய கோயில். और वहां पर रखने के बाद அங்க வைக்கும்போது इन लोगों ने सोचा 10 में 1 15, 10 में 1 11, 10ல 1 इसको भी रखेंगे, இதையும் வைத்திரலாம். करार का पेटी को भी रखेंगे, அந்த உடன்படிக்கை பெட்டியும் 10ல 1 வைத்திருவோம். इस्राएल का खुदा को भी रखेंगे. இஸ்ரவேலுடைய தேவனையும் வைத்துக்கலாம். दागोन का मंदिर के अंदर रखा गया है. தாகோனுடைய கோயில்ல வைத்தது. अगला दिन सवेरे के देखे, அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா दागोन का मूर्ति जो है मुंह पले गिर पड़ा था. தாகோனுடைய சிலைகள் எல்லாம் முகங்குப்புறாய் விழுந்து கிடந்தது. और फिर से उसको खड़ा कर दिया. அது மீண்டும் அதை நிறுத்தினார்கள். अगला दिन आके देखे, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது सिर अलग हो गया, தலை தனியா போயிட்டது, हाथ अलग पड़ा हुआ है, கை தனியா போயிட்டு, उसका शरीर अलग पड़ा हुआ है. உடம்பு தனியா போயிட்டு. देखो अपना परमेश्वर का सामर्थ, பாருங்க நம்ம தேவனுடைய வல்லமை. कोई भी मूर्ति प्रभु के सामने रुक नहीं सकता. எந்த விக்கிரகமும் தேவனுடைய சமூகத்தில் நிக்க முடியாது. ये दागोन स्पिरिट जो है, दागोन मूर्ति जो है, இந்த தாகோனின் ஆவியானது ये कौन सा मूर्ति है? இது என்ன ஆவி? ये दाग जो वर्ड है, இந்த தாக் எனப்பட்ட வார்த்தை, इसका मतलब होता है मछली. இதுக்கு அர்த்தம் மீன். तो ये एक ऐसा एक फिगर है, இது அப்படி ஒரு உருவமா இருக்கிறது. उसका बॉडी जो है मछली का है, அவனுடைய சரீரம் மீனாக இருக்கிறது. उसका सिर और हाथ जो है इंसान का है. அவனுடைய தலையும் கரமும் மனிதர்கள் போல இருக்கிறது. दैट इज, इसको बोलने के समय இதை சொல்லும்போது आप मरमेड करके बोल सकते हैं. அது மர்மெட் என்று சொல்லிக்கலாம். पानी के अंदर रहने वाली जंतु, அந்த கடல்ல இருக்கிற மிருகம். इन लोग उस मूर्ति को नमन करते थे. அவ்விதமான சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள். समुद्र का राजा को नमन करते थे. அந்த கடலில் உள்ள ராஜாவை வணங்கி கொண்டிருந்தார்கள். वो पुरुष के जैसा दिखता था. அந்த புருஷர்களை போல காணப்பட்டார். एक मुकुट लगा गया है, ஒரு கிரீடம் வைக்கப்பட்டது. इंसान का सिर, इंसान का हाथ, அது மனிதனுடைய கரம், மனிதனுடைய தலை. लेकिन उसका बॉडी जो है मछली का होगा. ஆனா உடம்பு பூரா மீன் போல இருக்கும். किसको नमन करते थे? யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள்? मैरीन स्पिरिट्स को नमन करते थे. அந்த கடலில் உள்ள ஆவியை வணங்கி கொண்டிருந்தார்கள். लेकिन ये स्पिरिट, ஆனா இந்த ஆவி प्रभु के करार का पेटी के सामने, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக वो कुछ भी नहीं है. அது ஒன்றுமல்ல. नीचे गिरकर टूट गया, वो அது கீழே விழுந்து உடைந்து போனது. चकनाचूर हो गया. அது நொறுங்கி போனது. लोग डर गए. ஜனங்கள் பயப்பட்டார்கள். उस मंदिर में फिर वापस रखा ही नहीं. அந்த கோயிலுக்குள்ளே திரும்ப வைக்கவே இல்லை. वो 7 महीना तक 7 மாதங்கள் अलग अलग वीधि के अंदर, अलग अलग स्ट्रीट के अंदर लेके गए, ஒவ்வொரு தெருவுக்குள்ளாக வைத்தார்கள், अलग अलग गांव के अंदर लेके गए, ஒவ்வொரு ஊருக்குள்ளாக சென்றது. लेकिन जिधर जिधर करार का पेटी लेके गया ஆனா था, எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி சென்றதோ वो सारे जगह में श्राप आया. அங்க எல்லாம் சாபம் வந்தது. क्योंकि करार का पेटी कहां पर होना चाहिए? ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்க வேண்டும்? यहूदियों के बीच में होना चाहिए. யூதர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். लेकिन इन लोग हाईजैक करके ஆனா இவங்க அதை எடுத்துக்கொண்டு इसे हर जगह में लेके जाने के लिए कोशिश किया है. எல்லா இடத்தையும் கொண்டு போக முயற்சி செய்தார்கள். These marine spirits are nothing. இந்த கடலில் உள்ள ஆத்துமாக்கள் ஒன்றுமே प्रभु இல்லை. के सामने தேவனுடைய சமூகத்தில் ये दागोन मछली, दागोन जो मूर्ति है कुछ भी नहीं है. இந்த தாகோன் சிலையானது ஒன்றுமில்லை. ये मछली का राजा होगा, இது மீனின் ராஜாவா இருக்கலாம். लेकिन राजाओं का राजा अपना प्रभु है. ஆனா நம்மளுடைய தேவன் ராஜாதி ராஜா. देखो कोई भी मरीन स्पिरिट आपको टच नहीं कर सकता. எந்த கடலில் உள்ள ஆத்மா உங்களை அணுக முடியாது. आप सिर्फ आपका नजर कहां पर होना चाहिए? உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்க வேண்டும்? आपका नजर सिर्फ मेरा पर होना चाहिए. உங்களுடைய கவனம் எல்லாம் என் மேல இருக்க வேண்டும். क्या हो गया? என்னாச்சு?
मेरा ऊपर होना चाहिए क्या? பாஸ்டர் மேல இருக்கணுமா? मेरा ऊपर नहीं होना चाहिए, பாஸ்டர் மேல இருக்க கூடாது, मसीह के ऊपर होना चाहिए, கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும். पैसा के ऊपर नहीं होना चाहिए, காசின் மேல அல்ல, कोई भी चीजों के ऊपर नहीं होना இந்த चाहिए, பொருள் மேலயும் அல்ல, ये चीज चाहिए वो चीज चाहिए, இந்த பொருள் வேணும் அந்த பொருள் ये வேணும், नहीं मिला वो नहीं मिला, இது கிடைக்கவில்லை அது उसके கிடைக்கவில்லை, ऊपर अपना नजर नहीं जाना चाहिए, அதுக்குள்ள நம்மளுடைய எண்ணம் செல்லக்கூடாது. अपना नजर सिर्फ मसीह के ऊपर होना चाहिए. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும். जब भी आप इसके ऊपर नजर डालेंगे, எப்பொழுதும் இது மேல கவனம் செலுத்தினால் फिर मैरीन स्पिरिट्स का काबू आपके ऊपर आ जाएगा. அந்த கடலின் ஆவியின் கட்டுக்குள்ளாக நீங்க வந்துருவீங்க. पूरा फिलिस्तीन्स लोग, பெலிஸ்தியர்கள் முழுவதும் सब लोग ये मैरीन स्पिरिट के काबू में थे. எல்லாரும் இந்த கடலின் ஆவியின் கட்டுக்குள்ளாக இருந்தார்கள். एक बार सैमसन को पकड़ लिए थे, சிம்சோனை ஒருத்தரை பிடித்து एक बहुत बड़ा फीस रखा था. ஒரு பெரிய விருந்தை வைத்தார்கள். देखो पढ़ेंगे न्यायाधीश का पुस्तक நியாயங்களின் புஸ்தகம் 16वां अध्याय 23वां वचन पढ़ेंगे. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तब पलिश्तियों के सरदार अपने दागोन नामक देवता के लिए बड़ा बलिदान चढ़ाने और आनंद करने को यह कहकर इकट्ठे हुए, हमारे देवता ने हमारे शत्रु शिमशोन को हमारे हाथ में कर दिया है. देखो इन लोग ने क्या सोचा, இவங்க என்ன நினைத்தாங்க, हमारे मैरीन स्पिरिट ने, எங்களுடைய அந்த கடலின் ஆவி, हमारे समुद्र के राजा ने, அந்த கடலின் ராஜா ये सिमसोन हमारे विरोधी को हमारे हाथ में सौंप दिया है, எங்களுடைய விரோதியான சிம்சோனை எங்கள் கையில கொடுத்தார். इसलिए दागोन का मूर्ति के सामने அதனால தாகோனின் சிலைக்கு முன்பாக जय जयकार करने के लिए அதை ஆர்ப்பரிக்கும்படியாக और बलिदान चढ़ाने के लिए பலி கொடுக்கும்படியாக सब लोग इकट्ठा हो गए, எல்லாரும் அங்க ஒன்று சேர்ந்தார்கள். सब लोग आनंद के साथ इकट्ठा हुए. எல்லாரும் சந்தோஷமாக उन சேர்ந்தார்கள். लोगों ने सोचा सिमसोन को प्रभु ने, हमारा परमेश्वर ने उनको अपने हाथ में सौंप दिया है. எங்களுடைய கடவுள் சிம்சோனை எங்க கரத்துல கொடுத்து விட்டார் என்று நினைத்தார்கள். सचमुच सिमसोन ना इतना तकलीफ में आया था, ஆனா சிம்சோன் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருந்தான். ये फिलिस्तीन लोगों के बीच में जाना ही नहीं था. இந்த பெலிஸ்தியர்கள் மத்தியில அவன் போயே கூடாது. लेकिन प्रभु का इच्छा है क्या करेंगे, ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன செய்யணும், उसका जीवन के अंदर वो पूरा ही गलत काम किया है. அவன் வாழ்க்கையில முழுதும் தவறான காரியங்களை தான் செய்தான். क्या गलत काम किया, என்ன தவறான காரியம், व्यभिचार के अंदर गया, விபச்சாரத்துல விழுந்தான். उसने एक गलत स्त्री के साथ उसका संबंध रखा, ஒரு தவறான ஸ்திரியோடு சம்பந்தம் கொண்டான். फिलिस्तीन लोगों के साथ उसका संबंध था, பெலிஸ்தியர் ஜனங்களோடு அவன் சம்பந்தம் கொண்டான். मांस का इच्छा उसके अंदर था, மாம்சத்தின் நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது, आंखों का अभिलाषा उसके अंदर था, கண்ணின் நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. उसको कोई हरा नहीं सकते करके एक बहुत बड़ा घमंड उसके अंदर था. யாரும் அவனை தோற்கடிக்க முடியாது என்கிற ஒரு பெருமை இருந்தது. लेकिन यही घमंड उसके लिए एक बहुत हानिकारक हो गया. ஆனா இதே பெருமை அவனுக்காக தீங்காக மாறிவிட்டது. प्रभु ने फिलिस्तीन के लोग इनके हाथों में सौंप दिए. प्रभु பெலிஸ்தியர்களுடைய கரத்துல அவனை ஒப்பு கொடுத்தார். उसका पूरा बाल को मुंडन कर दिया, அவனுடைய தலை முடியை எல்லாம் கத்தரித்து விட்டார்கள், पूरा निकाल दिया है. எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள். अभी सिमसोन के पास बल नहीं है, அவன் சிம்சோன் இடத்துல பலன் இல்லை, उसके आंखों को निकाल दिया है. அவனுடைய கண்ணை எடுத்து போட்டார்கள். अभी सिमसोन को दागोन के सामने लेके आए, சிம்சோனை தாகோனுடைய சிலைக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். दागोन के सामने सब नाच गाना हो रहा था, தாகோனுக்கு முன்பாக எல்லாரும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். सब बलिदान चढ़ाने से पहले எல்லாம் பலி செலுத்துவதற்கு முன்பதாக सिमसोन को लेके आके खड़ा कर दिए. சிம்சோனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். सिमसोन वो दो पिलर के बीच में खड़ा था, அவன் இரண்டு தூணுக்கு முன்பாக வந்து நின்னான். दो पिलर को पकड़कर पुकारा प्रभु को, அந்த ரெண்டு தூணையும் பிடித்து தேவனை கூப்பிட்டு उसने पुकारा प्रभु, அவன் கூப்பிட்டான், தேவனே और एक बार मुझे स्मरण कर देना, இன்னொரு முறை என்னை நினைத்துக் கொள்ளும், मुझे और एक बार बल दे दो प्रभु, எனக்கு இன்னொரு முறை பலத்தை கொடுங்க, मुझे और एक बार बल देना, இன்னொரு முறை பலத்தை கொடுங்க. ये सारे फिलिस्तीन को मैं खत्म करना இந்த चाहता எல்லா हूँ. பெலிஸ்தியர்களையும் நான் அழிக்க விரும்புறேன். देखो सेवक होता है, ஊழியக்காரன் தான். प्रभु का सेवक पर कोई गुनाह नहीं बताने का, தேவனுடைய ஊழியக்காரன் மேல் தவறு சொல்லக்கூடாது, गलती होगा तो भी मत बताओ, தவறு இருந்தாலும் சொல்லக்கூடாது, क्योंकि आखिरी समय में क्या होगा पता नहीं है. ஏன்னா கடைசி நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. इससे सिमसोन ने दोनों पिलर पकड़कर, அந்த சிம்சோன் ரெண்டு தூணையும் பிடித்து उसने चिल्लाया, प्रभु அவன் சத்தமிட்டு சொன்னா, தேவனே मुझे और एक बार आपका पवित्र आत्मा दे देना, இன்னொரு முறை உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா, और एक बार मुझे बल दे देना. இன்னொரு முறை பலத்தை கொடுங்க. प्रभु का आत्मा उसके अंदर उतरा, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இறங்கிட்டு उसने उस दोनों पिलर को हिलाया, அந்த ரெண்டு தூணையும் அசைத்தான். उधर जो दागोन का मूर्ति था ना, தாகோனுடைய சிலை இருந்ததல்லவா, वो पाउडर हो गया है, அது நொறுங்கி போச்சு, उसका निशानी भी नहीं बचा. அதோட அடையாளம் இல்லாமல் நொறுங்கி पहला போச்சு. क्या हुआ था, முந்தி என்ன நடந்தது, वो चकनाचूर हो गया है, அது துண்டு துண்டா போச்சு. लेकिन अभी क्या हुआ, இப்போ என்னாச்சுது, उसका निशानी नहीं बचा है. அதோட அடையாளமே இல்லாமல் ऐसा போயிடுச்சு. प्रभु मरीन स्पिरिट को करेंगे. அப்படி தேவன் இந்த கடலில் உள்ள ஆத்மாவை ஆவியை The செய்வார். spirit can
cannot overpower you. இந்த ஆவிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. You are going to conquer the spirits. நீங்க இந்த ஆவிகளை ஜெயிக்க போறீங்க. प्रभु ने आपको अधिकार दिया है. தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். सारे अशुद्ध आत्मा के ऊपर आपको अधिकार है. எல்லா அசுத்த ஆவியின் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். सारे अशुद्ध आत्मा को भगाने के लिए अधिकार है. எல்லா அசுத்த ஆவியும் விரட்டுறதுக்காக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.